வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டோரி வித் நோவா அண்ட் நான் உங்கள் நோவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எஃபெக்ட் எங்களோட எஃபெக்ட் தி லாஸ்ட் விட்னஸ் பார்ட் 5. லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துக்கோங்க, அப்போ தான் அதோட கண்டினியூவேஷன் புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பார்ட் இது வரைக்கும் பார்த்துருந்தோன்னா அட்டானி காங் தயாங்கை பார்த்து கன்னை எய்ம் பண்ணியிருப்பார். பட் தயாங் எந்த விதமான பயமும் இல்லாமல் ஸ்க்ரீனையே பார்த்துட்ருப்பான். ஓகே, இப்போது அதோட நம்ம கண்டினியூ பண்ணலாம். தயாங் மேலே அட்டானி காங் கன் ஷாட்டை எய்ம் பண்ணுறாரு. அப்போது அந்த ரூம் ஃபுல்லாக சைலன்ஸ். அவருக்கு அங்கே சர்வர் மிஷினோட அந்த சவுண்ட் மட்டும்தான் கேட்டுட்ருக்கு. அட்டானி காங் ட்ரிகர் மேலே விரலை வச்சு அழுத்தலான்னு போகும்போது இந்த கேம் இங்கே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வயன் தயாங் முன்னாடி போய் நிற்கிறா. இல்லை, இது நடக்க விட மாட்டேன். சைடுக்கு போ வயன், நகரு. நான் உங்களை நம்பி லா படித்தேன், அது உன்னோட மிஸ்டேக். இல்லை, உங்களை நான் ஹீரோன்னு நினச்சது தான் நான் பண்ண மிஸ்டேக். அந்த வேர்ட்ஸ் கேட்டு சில செகண்ட் அட்டானி காங் சைலண்ட்டாக இருக்கார். அவர் ஃபேஸில் எந்த வித எமோஷனும் இல்லை. திடீர்னு ஒரு சவுண்ட், ஒரு மானிட்டர் பிளிங்க் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னொரு மானிட்டர். அந்த மாதிரி அந்த ரூம் ஃபுல்லாக லைட் ஃப்ளிக்கரிங் ஆகிட்டுருக்கு. அட்டானி காங் உடனே திரும்பி பார்க்குறாரு. வாட் த ஹேக், என்ன நடக்குதுங்க? மெயின் ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது. அதில் ஒரு லைவ் வீடியோ. ஒரு டார்க் ரூம், ஒரு சேரில் ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க. ஃபேஸ் ஷேடோவில் மறைஞ்சிருக்கு. அதை பார்த்ததும் அட்டானி காங்கோட ஃபேஸே மாறுது. ஃபர்ஸ்ட் டைமாக அவர் பயப்படுறாரு. அப்போ வயன், யார் அது சார், யார் அது? இம்பாசிபிள். ஸ்க்ரீனில் இருந்த அந்த பர்சன் மெதுவாக கிளாப் பண்ணுறாங்க. அந்த சத்தம் ரூம் ஃபுல்லாக எதிரொலிக்குது. அந்த பர்சன் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காங் காங், நீ என்னை ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட. இதை நான் உன்கிட்ட எக்ஸ்பெக்டே பண்ணல. அப்போது அட்டானி காங்கோட ஃபேஸே அப்படியே பேல் ஆகுது. அவர் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே, சார். அப்போ வயன் அண்ட் தயாங் ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. சாரா அப்படின்னா அட்டானி காங் கூட இந்த டீமோட லீடர் இல்லையா? இவருக்கு மேலே ஒரு பர்சன் இருக்காங்களா? அப்போது ஸ்க்ரீனில் இருந்த அந்த பர்சன் ஸ்லோவாக எழுந்திருக்கிறாரு. ஃபேஸ் இன்னும் ஷேடோவில் தான் இருக்குது. ஒரு லாயர், ஒரு ஃபோட்டோகிராஃபர், ரெண்டு பேரும் இவ்வளோ தூரம் வந்துட்டாங்களே. இன்ட்ரெஸ்டிங். அப்போ தயாங், நீ தான் கோல்டன் ஸ்னேக் லீடரா? சில செகண்ட்ஸ் சைலன்ஸ். அதுக்கப்புறம் அந்த பர்சன், கோல்டன் ஸ்னேக்கு லீடரே கிடையாது. இல்லை, போய். இல்லைப்பா, கோல்டன் ஸ்னேக்கு லீடரே கிடையாது. கோல்டன் ஸ்னேக் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. பவர் ப்ரொடெக்ட் பவர், அவ்வளோதான். அப்போ வயன் கோவமாக முன்னாடி வந்து, அப்போது சாய் ஜுங்ஹாவை கொன்னது யார்? அப்போது அந்த பர்சன் பொறுமையாக, அதுதான் ஃபன்னி பார்ட்டே, நீங்கள் இன்னும் ஆன்சர் தெரியாமல் இருக்கீங்க. திடீர்னு ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ ப்ளே ஆகுது. அந்த மர்டர் நடந்த அந்த ஹோட்டலோட ரூம். அன்றைக்கி நைட் அந்த வீடியோ பார்த்ததும் வயனோட ஹார்ட் ரொம்ப வேகமாக துடிக்குது. இது அப்போ தயாங், வயன், இதான் ஒரிஜினல் ஃபுட்டேஜ். வீடியோ ப்ளே ஆகுது. சாய் ஜுங்ஹா ரூமில் இருக்காங்க. அவர் நர்வஸாக நடந்துட்டுருக்காரு. அப்போ சடனாக டோர் ஓப்பன் ஆகிடுது. தயாங் உள்ளே வந்தால் ரெண்டு பேரும் ஏதோ பேசிகிட்ருக்காங்க.
அது இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோஸ்லேயே பார்த்துருப்போம். அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்த மாதிரி. அதோட ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியாத மாதிரி இருக்கும். தயாங் தான் கொன்ன மாதிரி அந்த வீடியோவில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போது பார்க்குற வீடியோவில் ஃபியூ செகண்ட்ஸ் லேட்டர் இன்னொரு டோர் ஓப்பன் ஆகுது, ஒரு சீக்ரெட் டோர். அதை பார்த்ததும் வயனோட கண்ணெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறான். சீக்ரெட் ரூம், தயாங் அப்படிங்கிறான். பட் இந்த விஷயம் தயாங்கே தெரியாது. ஏன்னா அவன் அந்த ரூம்லேயே இருந்திருக்க மாட்டான். அந்த சீக்ரெட் டோர் ஓப்பன் ஆகும்போது அவன் அட்டானிக்காங்கிட்ட ஆர்கியூ பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளில போயிடுவான். ஸோ அவனுக்கு இப்படி ஒரு சீக்ரெட் டோர் ஓப்பன் ஆனது தெரியாது. அதுலேருந்து இன்னொரு பர்சன் வெளில வந்ததும் தெரியாது. அப்போது அந்த பர்சனோட ஃபேஸ் எதுவுமே தெரியல. பிளாக் கலர் க்ளவுஸ் போட்டிருக்காங்க, பிளாக் கலர் கோட் போட்டிருக்காங்க. அவர் சாய் ஜுங்ஹாவோட பின்னாடி நடந்து வந்துட்டு கத்தி எடுத்து ஒரே ஸ்டாப். அவ்வளோதான், சாய் ஜுங்ஹா கீழே விழுந்துட்டார். அந்த ரூமே சைலண்ட். வயனோட ப்ரீத்தே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதாவது நான் இல்லை வயன், நான் கொல்லலை. ஃபர்ஸ்ட் டைம் எவிடன்ஸ், ரியல் எவிடன்ஸ், தயாங் இன்னசென்ட்டும் ப்ரூவ் பண்ணுறதுக்கான எவிடன்ஸ். ஆனால் நெக்ஸ்ட் செகண்ட் அந்த ஸ்க்ரீன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிது. கில்லரோட ஃபேஸ் தெரிய போகிற அந்த மொமெண்ட் அப்படியே வீடியோ ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இமேஜ் சடனாக கரெக்ட் ஆகுது. அட்டானிக்காங் சிரிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் ரொம்ப லேட். என்ன? ஒரிஜினல் ஃபைல் டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. இல்லை ஆமாம் தயாங், டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. அவர் அகெயின் கன் எடுக்கிறாரு. இப்போவும் கோர்ட்டில் அவங்களால ப்ரூவ் பண்ண முடியாது நீ இன்னசென்ட்னு. வயனோட ஹார்ட்டே பிரேக் ஆகுது. உண்மை கிடச்சிருச்சு, ஆனால் ப்ரூஃப் இல்லை. அந்த நேரம் ஒரு குரல். சர்வர் ரூமோட ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. ப்ரூஃப் இருக்குது. அங்கே இருந்த 3 பேருமே திரும்பி பார்க்குறாங்க. அந்த டோர் கிட்ட ஒரு பர்சன், உடம்பெல்லாம் காயங்களோட ரத்தத்தோட ஆனால் உயிரோடு நிற்காங்க. பாக் ஜிசாங், தயாங்கோட ஃப்ரெண்ட். அவனை பார்த்ததும் தயாங்கோட கண்ணெல்லாம் ஷாக்கில் அப்படியே வைட் ஆகுது. ஜிசாங் தயாங்கிட்ட, நீ இன்னும் ஸ்லோவாக தான் இருக்குது தயாங், ஒரிஜினல் ஃபுட்டேஜ் ஃபுல்லாக இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அவன் கையில் ஒரு ஹார்ட் ட்ரைவ் இருக்குது. அண்ட் அட்டானிக்காங்கோட ஃபேஸே சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஜிசாங் பொறுமையாக தயாங்க பார்க்குறான். இதில் கில்லரோட ஃபேஸ் கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போது அங்கே திடீர்னு அந்த சர்வர் ரூம் லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகுது. கம்ப்ளீட் டார்க்னஸ். அந்த இடம் ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்குது. 1-2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கன் ஷாட் சவுண்ட் கேட்குது. வயன் பயத்தில் கத்துறா, தயாங். அப்போது அவளோட கையை யாரோ பிடிச்சி கீழே இருக்கிறாங்க. வயன் கீழே உட்காரு. அகெயின் ஒரு கன் ஷாட். அந்த புல்லட் சர்வரோட ரேக்கை ஹிட் பண்ணிச்சு. அங்கேருந்து நெருப்பு பொறி, அந்த ஸ்மோக்கு அதெல்லாம் வருது. அண்ட் இப்போது அட்டானிக்காங் அந்த ஹார்ட் ட்ரைவை சீக்கிரம் போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நிறைய ஃபுட் ஸ்டெப் சவுண்ட்ஸ் அந்த ரூம் ஃபுல்லாக எக்கோ ஆகிட்டுருக்கு. வயனுக்கு எதுவுமே தெரில. அவள் தயாங்கோட ஷர்ட்டை பிடிச்சிட்ருக்கா. தயாங், இங்கே என்ன நடக்குது? அமைதியாகிரு. இருட்டாக இருக்குது. எப்படி அமைதியாக இருக்குது? என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியல. என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். வயன், நானும் கூட தானே இருக்கேன், எனக்கு மட்டும் என்ன தெரியும்? அமைதியாகிரு. திடீர்னு எமர்ஜென்சி லைட் ஆன் ஆகுது. ரெட் லைட். அந்த ரூம் ஃபுல்லாக பிளட் ரெட் கலரில் இருக்குது. அந்த லைட்டில் வயன் பார்த்த முதல் விஷயம் பாக் ஜிசாங்
தரையில் இருக்கார். ஹார்ட் டிரைவ் இன்னுமே அவரோட கையில் தான் இருக்குது. ஆனால் அவனோட செஸ்டில் கன் ஷாட், ரத்தம் நிறைய வந்துட்டுருக்கு. அது தேயாங் பார்த்துட்டு ஜீசாங் ஜீசாங் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் பக்கத்தில் ஓடுறான். அட்டானி காங்கும் அந்த ஹார்ட் டிரைவை எடுக்கிறதுக்காக ஜீசாங்கை நோக்கி ஓடிட்டுருக்கான். 2 பேருமே ஒரே நேரத்தில் ஜீசாங் கிட்டே போகிறாங்க. அப்போது அட்டானி காங் கன்னை தேயாங் கிட்ட காமிச்சு, தேயாங் மூவ், முடியாது, நீ என்ன ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறியா தேயாங்? என்ன ஸ்டாப் பண்ணுங்களேன் உங்களால் முடிஞ்சா அப்படின்னு தேயான்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் ஜீசாங் கையில் இருக்கிற அந்த ஹார்ட் டிரைவை எடுக்கிறதுக்காக அந்த அட்டானி காங் முன்னாடி போகிறாரு. அப்போது ஜீசாங் அவனோட இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ட்ரை பண்ணி அந்த ஹார்ட் டிரைவை தேயாங்கோட கையில் திணிக்கிறான். அப்போ ஜீசாங், தேயாங் இங்கேருந்து ஓடு, ஜீசாங் நீ வா, நான் ஒன்றும் மூவியில் வர ஹீரோ இல்லை தேயாங். ஜீசாங் ஃபர்ஸ்ட் டைம் அட்லீஸ்ட் இப்போவாச்சும் நான் சொல்கிறத கேள. அவன் ஒன்றுமே சொல்ல முடியல தேயாங்கால். அப்போ ஜீசாங் இருமுறான், இது சீக்கிரம் முடிச்சிரு தேயாங் அப்படிங்கிறான். அப்போ தான் அவன் வாயிலிருந்து அவ்வளோ பிளட்டு வந்துட்டுருக்கு. தேயாங்கோட கண்ணெல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக அவன் ஜீசாங்கை பார்க்குறான். அதே நேரம் அட்டானி காங் ட்ரிகர் அழுத்துறாரு. ஆனால் புல்லட் எதுவுமே தேயாங்கை ஹிட் பண்ணல. ஜீசாங் தேயாங் முன்னாடி வந்து நிற்கிறான். எஸ், அந்த புல்லட் ஜீசாங் மேலே. ஒரு செகண்ட் வயன் கண்ணெல்லாம் டியர்ஸ் நிற்கிது. தேயாங் செம்ம ஃப்ரீஸ் ஆகிட்டான். ஜீசாங் பொறுமையாக கீழே விழுறான். நோ ஜீசாங் ஜீசாங் அப்படின்றான். அவன் தான் ஜீசாங்கை பிடிக்கிறான். அப்போ ஜீசாங், எப்போவுமே லேட்டு தான் தேயாங், பேசாதடா, என்ன நீ ஏன்டா இப்படி பண்ண? உனக்கு ஞாபகம் இருக்கா ஜீசாங், ஸ்கூலோட ரூஃப் டாப் ஞாபகம் இருக்கா? நீ ஃபர்ஸ்ட் டைம் கேமரா வாங்கின அந்த நாள், அந்த ஃபோட்டோ ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ஜீசாங் வாய் மூடு, உனக்கு ஜஸ்டிஸ் கிடச்சிருச்சுன்னா அந்த ஃபோட்டோவில் ஒரு காப்பி எனக்கு கொடு. ஆல் தி பெஸ்ட் தேயா அப்படின்னு சிரிக்க முடியாமல் அவன் மூச்சு திணறிக்கிட்டே பேசுகிறான். தேயாங் கண்ணெல்லாம் கலங்குது. அவன் அழுறான். கம்ப்ளீட் சைலண்ட். தேயாங் அசையாமல் நிற்கிறான். வயன் ஃபர்ஸ்ட் டைம் தேயாங்கோட கண்ணில் அந்த டியர்ஸை பார்க்குறான். அப்போ அட்டானி காங், ரொம்ப சென்டிமெண்டலான சீனாக இருக்கே, ரொம்ப டச்சிங்காக இருக்குது அப்படின்னு நக்கலாக சொல்கிறான். இந்த வார்த்தை தேயாங்கோட கோவத்தை மொத்தமாக வெடிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அவன் பொறுமையாக அங்கேருந்து ஏஞ்சி அவனோட ஒரு கையில் ஹார்ட் டிரைவ் அண்ட் இன்னொரு கையை முறுக்கிக்கிட்டு அவனை அடிக்கிறதுக்காக தேயாங் வரான். அப்போ அட்டானி காங், எப்போவும் லேட் தான் தேயாங் நீ அப்படிங்கிறான். அப்போ தேயாங், நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, அவனை டச் பண்ணிட்ட, அதுக்கு என்ன பண்ண போகிற தேயாங்? தேயாங் பதிலே சொல்லலை. அவன் ஸ்லோவாக நடக்கிறான். அவனோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. வயனே அவனை இந்த மாதிரி பார்த்ததில்லை. அட்டானி காங் கன்னை எய்ம் பண்ணுறான். தேயாங் ஸ்டாப், அங்கே நில்லு அப்படிங்கிறான். ஆனால் தேயாங் நிற்கவே இல்லை. தேயாங், நீ நிற்கலைன்னா நான் ஒன்று சுட்டுடுவேன், அங்கே நில்டா. சுடுடா, சுடு. 20 வருஷமாக இன்னசென்ட்டான மக்களை அழிச்சிட்டு இருந்திருக்க, இப்போ சுடுடா, என்னையும் சுடு அப்படின்றான். அட்டானி காங் அந்த ட்ரிகரை அழுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால்
நோ புல்லட்ஸ். அவரோட ஃபேஸே மாறுது. அந்த நேரம் வயன் இந்த புல்லட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மேகசீனை காட்டுறான். இதை தேடுறீங்களா அப்படின்னு. அப்போ அட்டானி காங் ஷாக்காக திரும்புகிறான். லாயர்னு நினச்சி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறான். ஃபர்ஸ்ட் டைம் அட்டானி காங் பயப்படுறான். உண்மையாக பயப்படுறாரு. ஏன்னா இப்போது தயாங் கையில் ஹார்ட் ட்ரைவ் இருக்குது, அதுவும் ஒரிஜினல் ஃபுட்டேஜ், உண்மையான கில்லரை காட்டுறதுக்கான ப்ரூஃப். அதில் தான் கோல்டன் ஸ்னேக்கை அழிக்கிறதுக்கான எல்லா எவிடன்ஸும் இருக்குது. அப்போது சடனாக வயன் தயாங் கையில் இருக்கிற அந்த ஹார்ட் ட்ரைவை வாங்கி அவள் அங்கேருந்த ஒரு சர்வரில் கனெக்ட் பண்ணி பார்க்குறான். அதில் என்ன ஃபைல் இருக்குது அப்படின்ற மாதிரி. இங்கே தயாங் அண்ட் அட்டானி காங் 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ அந்த ஃபைல் ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைலில் என்ன இருக்குன்னா, ஹோட்டல் சூட்டில் அந்த மாடர்னில் இருந்த அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜ் இருக்குது. இந்த டைம் வீடியோ கட் ஆகலை. லாஸ்ட் டைம் அந்த கொலையாளியோட ஃபேஸை காட்டுறப்போ கரெக்டாக கட் ஆகிடுச்சுல, அந்த மாதிரி இந்த டைம் கட் ஆகலை. சாய் ஜுங்ஹா, அதாவது இந்த கொலை செய்யப்பட்டார்ல, அவர் நர்வஸாக அந்த ரூமில் நடந்துக்கிட்டுருக்காரு. அவர் ரிப்பீட்டடாக வாட்சை பார்க்குறாரு. அண்ட் சடனாக டோர் ஓப்பன் ஆகி தயாங் உள்ள வரான். 2 பேருக்கும் நடுவில் பயங்கரமான ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. அந்த வீடியோவில் எந்த விதமான ஆடியோவும் இல்லை, ஆனால் கிளியராக அவங்களுக்குள்ள ஃபைட் நடக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் தயாங் அந்த ரூமை விட்டு கோவமாக வெளில போயிட்டான். அந்த ரூமில் சாய் ஜுங்ஹா மட்டும்தான் இருக்கான். அடுத்த செகண்ட் டோர் ஓப்பன் ஆகுது. பிளாக் கோட் போட்ட ஒரு பர்சன் உள்ளே வராரு. சாய் ஜுங்ஹாவை பின்னாடியிலிருந்து கத்தி எடுத்து கொள்கிறாரு. வயன் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டான். இதுதான் மர்டரர் அந்த நைட். ஆனால் இந்த டைம் அந்த வீடியோ அப்படியே கண்டினியூ ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ அந்த கில்லர் கேமராவோட சைடுக்கு வரான். ஃபேஸ் ஷேடோவிலேருந்து வெளியில் வருது. அது பார்த்ததும் அட்டானி காங்கோட ஃபேஸே ஒரு மாதிரி ரொம்ப பயந்து பார்க்குறாரு. அவர் வயனோட கண்ணெல்லாம் ஃப்ரீஸ் ஆன மாதிரி ரொம்ப அவள் ஷாக் ஆகுறா. ஸ்க்ரீனில் இருந்த முகம் அட்டானி காங் இல்லை, அந்த மிஸ்டீரியஸ் லீடரும் இல்லை. அது சியோல் போலீஸ் கமிஷனர் லீ டாங்மின். இப்போ தயாங் அந்த வீடியோவை பார்த்துட்டு ஸ்லோவாக வயனை பார்த்து அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறான். அப்போ வயன், போலீஸ் எவிடன்ஸ் எல்லாத்தையும் மேனிப்புலேட் பண்ணாங்களா அப்படிங்கிறான். அப்போ அட்டானி காங் மெதுவாக சிரிக்கிறாரு. இந்த டைம் அவரோட சிரிப்பு நக்கலாக இல்லை, ஒரு தோற்று போன ஒரு மனுஷனோட சிரிப்பு மாதிரி இருக்குது. நீங்கள் பாதி உண்மையை தான் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது அந்த வீடியோ பாஸ் ஆகாமல் அகெயின் கண்டினியூ ஆகுது. கமிஷனர் லீ நைஃபை கீழே போட்டுட்டு அந்த கேமராவை நோக்கி வராரு. அவர் நேராக லென்ஸை தான் பார்க்குறாரு. லைக் அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் யாராவது ஒருத்தர் இந்த வீடியோவை பார்ப்பாங்க அப்படின்னு தெரிஞ்ச மாதிரி அவர் அதை பார்க்குறாரு. இப்போ இந்த கமிஷனர் லீ அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் தயாங் அந்த ரூம்குள்ளே அகெயின் சாய் ஜுங்ஹாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி உள்ளே வரான். அப்போ பார்த்தா அந்த இடத்துல சாய் ஜுங்ஹா கொலை செய்யப்பட்டு கிடந்திருக்காரு. இப்போ தான் தயாங் ஒரு விஷயத்த யோசித்து பார்க்குறான். ஏன்னா அன்றைக்கி நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, தயாங் அண்ட் சாய் ஜுங்ஹா 2 பேரும் எதை பற்றி ஆர்கியூ பண்ணியிருப்பாங்கன்னா, தயாங் ஒரு நாள் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பான் அப்படின்னு சொன்னான் இல்லையா. லைக் அந்த வேர் ஹவுஸில் அவனோட ஃப்ரெண்டு கூட 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லையா. அந்த ஃபோட்டோவில் அந்த கோல்டன் ஸ்னேக் சம்மந்தப்பட்ட சில ஆளுங்க தெரிஞ்சிருப்பாங்க, அவங்களோட ஃபேஸ் அதில் தெரிஞ்சிருக்கும். அதனால் அது ஒரு எவிடன்ஸ் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதால சாய் ஜுங்ஹா தயாங்கிட்ட கூப்பிட்டு அந்த எவிடன்ஸை கேட்குறாரு. அண்ட் அந்த எவிடன்ஸ் அவன்கிட்ட இருந்தால் அவனுக்கு எந்த அளவுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறத பற்றியும் அவர் சொல்கிறாரு. அதனால தான் அவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அவனோட ஃப்ரெண்ட் ஜீசாங் காணாம போயிட்டான் அண்ட் அவன் இறந்துட்டான் அப்படிங்கிறத பற்றியும் அவன் அந்த இடத்துல சண்டை போட்டிருப்பான். இந்த ஒரு விஷயத்தால் என் ஃப்ரெண்டோட உயிரை இழந்துட்டேன், நான்
எனக்கு அவன் ஒருத்தன் தான், அவனையுமே நான் இழந்துட்டேன். இப்போ நீங்கள் என்னென்னா கூலாக இந்த ஒரு ஃபோட்டோவால் தான் எல்லாம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வேணும்னு வேறு என்கிட்ட ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நிஜமாக தான் சொல்கிறேன், என்கிட்ட அப்படி ஒரு ஃபோட்டோ இல்லை. நான் அதை அந்த வேர் ஹவுஸ்லேயே மிஸ் பண்ணிட்டேன். தயம், உனக்கு புரியல இதோட சீரியஸ்னஸ். எவ்வளோ பெரிய விஷயம் உனக்கு தெரியுமா? கிட்ட வேறு ஏதாவது காப்பி இருந்தால் தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துரு, அதான் உனக்கு நல்லது. இல்லைன்னா நீயும் இந்த வலைக்குள்ளே மாட்டிப்ப அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தயம் ரொம்ப கன்ஃபியூஸாக பார்க்குறான். இல்லை, எனக்கு இது சரியாக வரும்னு தோணலை, நீங்களும் சரியான ஆள்னு தோணலை, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிட்டான். இதுதான் அந்த மர்டர் சீன் அப்போது நடந்திருக்கும். ஓகே கைஸ், இதை இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் தயாங்க்கு ஜஸ்டிஸ் கிடைச்சிச்சா கிடைக்கலையா, தயாங் இந்த கொலைகேஸ்லேருந்து வெளில வந்தானா இல்லையா அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் அண்ட் தயாங்கோட அப்பாவோட மர்டர் பற்றின விஷயங்களையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்ன பிடிச்சது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.